Hey, beautiful souls, welcome back to Cosmic Zaira. I'm so happy to have you all here. I hope you are doing amazing today. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெரி ஸ்பெஷல் பிக்கப் பைல் ரீடிங். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கார்ட்ஸை இந்த பைல்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் இன்ட்யூஷன் எந்த பைலை பிக் பண்ண சொல்லுதோ அதை பிக் பண்ணுங்கள். மேபி இது உங்களுக்கான ரீடிங்காக இருக்கலாம். ஓகே, பைல் 1 செலக்ட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கான ரீடிங். நீங்கள் செலக்ட் பண்ண கார்டு த ஃபூல், 2 ஆஃப் பென்டக்கல்ஸ், தென் த ஐ ப்ரீஸ்டஸ் அண்ட் 3 ஆஃப் பென்டக்கல்ஸ். ஓகே, ஆல்ஃபாபெட்ஸ் எடுத்துடுறேன். Z and H, U and X, U and T, then B. ஸோ இந்த ஸ்ப்ரெட்டை பார்க்கும்போது யூனிவர்ஸ் உங்கள் லைஃப் பார்த்த மட்டும் இல்லை, உங்கள் பர்சனோட இடன் எமோஷன்ஸ், அவங்க ஹார்ட்டில் நடக்கிற சைலண்ட் பேட்டிலையும் ரிவீல் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ கைஸ், இது வந்து கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். பர்சனல் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு யுவர் ரீடிங். ஃபர்ஸ்ட் கார்டே இந்த ஃபூல் வந்திருக்கு. இந்த கார்டு பார்த்ததுமே எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. உங்கள் பர்சன் இப்போ ஒரு இமோஷ்னல் கிராஸ் ரோடில் இருக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் நடந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் திரும்பி திரும்பி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை விட அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது. உங்கள் கூட ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேரணுன்ற ஒரு ஆசை போயிட்டுருக்கு. இந்த பர்சனுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சுன்ட்டு அக்செப்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க ஈகோ வெளியில் ஸ்ட்ராங்காக காட்டினாலும் ஹார்ட்டில் ஒரு இன்னோசன்ட் ஹோப் இன்னும் அலைவாக இருக்குது. அவங்க உங்களோட ஓல்டு மெமரிஸை நினச்சி அவங்களோட அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிற கஷ்டங்களை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஓல்டு மெமரிஸை நினைக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போது நான் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தா இன்றைக்கி இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ரெக்ரெட் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்குது. இந்த ஃபூல் கார்டு ஒரு கேர்லெஸ் எனர்ஜி இல்லை, ஃபியர் இருந்தாலும் லவ்வுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்க ஆசைப்படுற ஒரு சோல் எனர்ஜியை வந்து காமிக்குது. 2 ஆஃப் பென்டக்கல்ஸ் இந்த கார்டு ரொம்ப இமோஷ்னல் ஆன ஒரு எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன் இப்போவே 2 பக்கம் இழுக்கப்படுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ஜகிள் ஆகிட்டுருக்குறாங்க. ஒரு பக்கம் உங்களை மிஸ் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ஃபியர், ஈகோ, சர்க்கம்ஸ்டன்சஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, மேபி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன், இதில் அவங்க ஜகிள் ஆகிட்டுருக்குறாங்க. டெய்லி அவங்க மனசுக்குள்ளே இந்த கான்ஃப்ளிக்ஸ் தான் நடந்துகிட்ருக்குது. கான்டாக்ட் பண்ணலாமா, இல்லை வெயிட் பண்ணலாமா, மூவ் ஆன் பண்ணலாமா, இல்லை உங்ககிட்ட திரும்பி வரலாமா, இந்த கன்ஃபியூஷன்னால் அவங்க மென்டலி எக்ஸாஸ்டடாக இருக்கிறாங்க. நைட்டில் கூட ஓவர் திங்கிங் ஸ்டாப் ஆகலை. சம்டைம்ஸ் அவங்க ஃபோன் எடுத்து உங்கள் ப்ரொஃபைலை பார்த்துட்டு மெசேஜ் டைப் பண்ணிவிட்டு அனுப்பாமல் டெலிட் பண்ணுற எனர்ஜி கூட எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது. உங்கள் பர்சனுக்குள் வந்து என்னென்னா, உங்கள் பர்சன் வந்து இன்னும் உங்களை மறக்கவில்லை. அவங்க உங்களை மறக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட ஞாபகம் வந்தது. ஆனால் உங்களை ஃபேஸ் பண்ண கொஞ்சம் அவங்க பயம் பண்ணுறாங்க. தென் ஐ ப்ரீஸ்டஸ், இதுதான் இந்த ரீடிங்கோட டீப்பஸ்ட் கார்டு. உங்கள் பர்சன் வெளியில் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும், சைலன்ஸ்னால் என்னென்னா ஃபீலிங் இல்லைன்ட்டு அர்த்தம் இல்லை. ஆக்சுவலி அவங்க இமோஷன்ஸ் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாமல் ஸ்மைல் பின்னாடி பெயினை மறைச்சிட்டு ஸ்ட்ராங்குன்னு நடிச்சிட்ருக்கிற ஒரு எனர்ஜியை காமிக்குது. தனியாக இருக்கும்போது மட்டும் இமோஷ்னல் பிரேக் டவுன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எனர்ஜியை வந்து இந்த கார்டு காமிக்குது. அவங்க இன்ட்யூஷனும் உங்கள் எனர்ஜியும் ஒன்றா ஃபீல் பண்ணுது. ஓகேங்களா? சம்டைம்ஸ் ரீசன் இல்லாமல் உங்கள் ஞாபகம் வருது. உங்களோட வாய்ஸ், உங்களோட மெசேஜ், உங்களோட ஸ்மைல் எல்லாமே ஃப்ளாஷ்பேக் மாதிரி அவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கு. இந்த கனெக்ஷன் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸை விட சோல் லெவலில் இன்னும் டிஸ்கனெக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு இந்த கார்டு இண்டிகேட் பண்ணுது. தென் 3 ஆஃப் பென்டக்கல்ஸ் இந்த கார்டு வந்து ரீகன்சிலேஷன் எனர்ஜி கேரி பண்ணுது. உங்கள் பர்சன் இப்போ கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டே இருக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்னால் லவ் மட்டும் போதாது, கம்யூனிகேஷன், ரெஸ்பெக்ட், எஃபர்ட், ட்ரஸ்ட் இதெல்லாம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிட்ருக்குது.
அவங்க ஹார்ட்டில் இப்போ ஒரு இந்த தடவை சான்ஸ் கிடைச்சா நான் டிஃப்ரெண்ட்டாக ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட ட்ரஸ்ட்டை ரீபில்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. எனர்ஜி கொஞ்சம் ஸ்லோ தான், பட் ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த பைல் ஒன்னை பார்த்தா உங்கள் பர்சன் உங்களை மறந்துட்டாங்கன்னு ரீடிங் சொல்லி இன்ஸ்டீட் அவங்களுக்குள்ள ஒரு ரெக்ரெட், ஒரு ஃபியர், ஒரு கில்ட் போயிட்டுருக்குதுன்றதை தான் இந்த கார்டு சொல்லுது. ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி சேலஞ்சிங் இயர் ஃபார் பைல் 1. தென் பைல் 2க்குள்ளே போகலாம், என்ன எனர்ஜி வருதுன்றதை பார்க்கலாம். இது வந்து பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஸோ பைல் 2 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற கார்டு வந்து கிங் ஆஃப் பென்டகல்ஸ், த ஹேங்க்ட் மேன், ஹைரோபண்ட் and the death card. Okay. E and W alphabets. U and O. D and C. Oops. V. ஓகே, ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்ப்ரெட் பார்த்ததுக்கப்புறமா ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரியுது. இந்த ரீடிங் உங்கள் லைஃப் பற்றி மட்டுமில்லை, உங்கள் பர்சனோட டீப்பஸ்ட் எமோஷன்ஸ், அவங்க ஹார்ட்டில் நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்க உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க எல்லாத்தையும் யூனிவர்ஸ் வந்து ரிவீல் பண்ண வந்திருக்குது. ஸோ இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்குது, உங்களுக்கு பர்சனல் ரீடிங் என்னென்னு நீங்கள் ரீச் பண்ணலாம். லெட் கெட் இன் டு யுவர் ரீடிங். ஓகே, நைட் ஆஃப் பென்டகல்ஸ். இந்த பர்சன் வெளியில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்டேபிளாக, ப்ராக்டிக்கலாக, இமோஷ்னலி கண்ட்ரோல் பர்சன் மாதிரி தெரியலாம். ஆனால் அவங்க ஹார்ட்டில் நடக்கிறது அதுக்கு ஆப்போசிட். உங்களை லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்கள் வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நீங்கள் அவங்க லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டுமில்லை, ஒரு கம்ஃபர்ட், ஒரு பீஸ், ஒரு ஹோம் ஃபீலிங் கொடுத்த பர்சன். அதை இப்போது மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் ஏதோ முக்கியமான ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இப்போது ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது அவங்க ஃபோக்கஸ் ஒர்க், மணி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மேலே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உங்களோட மெமரிஸ் வந்து அவங்கள வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அவங்களால மறக்க முடியல. அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஆசை போயிட்டுருக்கு. நான் ஒன்ஸ் செட்டில் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட திரும்பி போய் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணலாமான்ற ஒரு ஸ்ட்ராங் டிசைர் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. த ஹேங்க்மேன், உங்கள் பர்சன் இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் பேஸில் இருக்கிறாங்க. பிஃபோர் செப்பரேஷன் அவங்க சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இப்போது அந்த இன்சிடெண்ட்டை திரும்பி யோசிக்கும்போது கில்ட் ரொம்ப அதிகமாக வருது. ஒய் டிட் ஐ ரியாக்ட் லைக் தட்? ஒய் டிட் ஐ டின்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் their ஃபீலிங்ஸ்? ஒய் டிட் ஐ லெட் மை ஈகோ வின்? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. யூனிவர்ஸ் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுது, பாஸ் பண்ண, ரெஃப்ளெக்ட் பண்ண, க்ரோ பண்ண. இந்த சைலன்ஸ் பனிஷ்மெண்ட் இல்லை, இது வந்து ஒரு லெசன். இந்த பீரியட் முடிஞ்ச அப்புறம் அவங்க சேம் பர்சனாக இருக்க மாட்டாங்க. தென் த ஹைரோபேண்ட், இது வந்து கமிட்மெண்ட் கார்டு. இந்த பார்த்ததுமே ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வருது. இந்த கனெக்ஷன் கேஷுவலாக யூனிவர்ஸ் பார்க்கல, சோல் லெவல் கனெக்ஷனாக பார்க்குது. கார்மிக் க்ரோத் இருக்குது, லாங் டேர்ம் பொட்டன்ஷியல் இதில் இருக்குது. உங்கள் பர்சனுக்கு இப்போ ரிலேஷன்ஷிப்னா என்ன, கமிட்மெண்ட்னா என்ன, லாயல்ட்டினா என்ன, இதெல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டு இருக்குது. முன்னாடி அவங்க இமோஷன்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணாமல் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ உங்கள் ஆப்சன்ஸ் தான் அவங்களுக்கு பிக்கஸ்ட் டீச்சர். அவங்க ஹார்ட்டில் இப்போ ஒரு சைலண்ட் ப்ராமிஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா இந்த தடவை அவங்க வந்து சீரியஸாக ரிலேஷன்ஷிப்பில் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் த டெத் கார்டு, அதாவது இந்த ரீடிங்கோட ஸ்ட்ராங்கஸ்ட் இமோஷ்னல் எனர்ஜி இது தான். டெத் கார்டுனா எண்டிங் இல்லை, இது வந்து ஒரு ரீபர்த், டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓல்ட் வேர்ஷன் ஆஃப் யுவர் பர்சன் இஸ் டையிங், நியூ வேர்ஷன் இஸ் பீயிங் கிரியேட்டட்ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்களை ஹர்ட் பண்ணின பிஹேவியர், இம்மெச்சூரிட்டி, ஃபியர், கமிட்மெண்ட் இஷ்யூஸ், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே இப்போ வந்து வேனிஸ் ஆகிட்டு இருக்குது. யூனிவர்ஸ் இது எல்லாத்தையும் ஸ்லோலி ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்குது.
அதனால தான் இப்போ கான்டாக்ட் இல்ல. கொஞ்சம் டிலே இருக்குது. சைலன்ஸ் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஆனா இந்த சைலன்ஸ்க்குள்ள ரொம்ப பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டுருக்குது. ஸோ ஒன் சாப்டர் ஹேஸ் டு எண்ட் பிஃபோர் எ ஹெல்த்தியர் சாப்டர் கேன் பிகின்ன்றதை இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஓவரால் பார்த்தா இந்த ஸ்ப்ரெட்டு உங்கள் பர்சன் உங்களை மறக்கல. அவங்க ஃபீலிங்ஸை வந்து அவங்க சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களை மிஸ் பண்ணுறாங்க, ரெக்ரெட் பண்ணுறாங்க, மெச்சூர் ஆகிட்டு இருக்கிறாங்க. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் லவ்வோட ரியல் வேல்யூ என்னன்னு அவங்க புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவங்க ஹார்ட்டில் இன்னும் ஒரு ஹோப் இருக்குது. ஒன் டே மேபி வி கேன் ஸ்டார்ட் அகெயின். யூனிவர்ஸ் இப்போவே இமீடியட் அவுட்கம்மை ப்ராமிஸ் பண்ணல கைஸ் இந்த ரீடிங்கில். ஆனால் இந்த கார்ட்ஸ் என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா உங்கள் பர்சனுக்குள்ளே ஹீலிங் நடந்துட்டுருக்கு, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டுருக்குது, டிவைன் டைமிங் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. சம்டைம்ஸ் பிக்கஸ்ட் லவ் ஸ்டோரிஸ் ஸ்டார்ட் ஒன்லி ஆஃப்டர் த டீப்பஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஐம் சேனலிங் இயர் ஃபார் பைல் 2. ஓகே, ஜோடியாக் சைன் பைல் 1க்கும் பைல் 2க்கும் சொல்லிடுறேன். பைல் 1 பைசஸ், விர்கோ, ஜெமினி, அக்வாரியஸ், லிப்ரா. நம்பர்ஸ் வந்து 2, 3, 7, 9, 11, 18, 20, 29. தென் பைல் 2க்கு வந்து தாரஸ், ஸ்கார்பியோ, பைசஸ், கேப்ரிகான், விர்கோ. நம்பர்ஸ் வந்து 4, 5, 8, 13, 14, 17, 22, 26, 31. ஸோ இது வந்து உங்களோட பர்த் மந்த்தாக என்ன வேணாலும் இருக்கலாம். உங்களது உங்கள் பர்சன்திலும் தேர்ட் பார்ட்டி இது யாரு வேணாலும் இருக்கலாம். எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், திஸ் இஸ் த எனர்ஜி ஐம் சேனல் இங்கேயர். இந்த 2 ரீடிங்லேயும் அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.